ஓம் மகா கணபதி. தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும். ஓம் மகா கணபதி. தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும். தமிழ் மக்களின் விமோசனத்துக்கு சமய இலக்கியங்கள் ஆற்றிய பங்கு என்ன என்பதை பற்றி ஆராய்வோம். தலைவர் குறிப்பிட்டது போல தற்பொழுது ஆலயங்களுக்குள்ளும் ஆக்கிரமிப்பை நாங்கள் எதிர்நோக்கும் காலம் இது. இத்தகைய இடைஞ்சல் துன்பங்களை சமயகுரவர்கள் சந்திக்கவில்லையா? சமயகுரவர்கள் இப்படியான இடைஞ்சலை சந்திக்கும் போது என்ன செய்தார்கள்? யாரை நாடினார்கள்? திருநாவுக்கரசர் சந்திக்காத இடரா துன்பங்களா? மருணிக்கியார் என்ற பெயரோடும் வாகீசர் என்றும் திருநாவுக்கரசர் என்றும் பல்வேறு நாமங்களால் அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்திருந்தார். தனது தமக்கையாரின் ஆதரவோடு அவர் வாழ நேர்ந்தது. விதிவசத்தால் அவர் சமண சமய பள்ளிகளில் கல்வி கற்க நேர்ந்தது. சமணர்கள் அவருடைய விற்பன்னத்தை அறிந்து தங்கள் ஆச்சாரியராக அவரை ஏற்றுக்கொண்டு தருமசேனர் என்று பெயரிட்டு வழங்கி வந்தனர். தனது தம்பி சமண சமயத்தில் போய் சிக்கிக்கொண்டானே என்று தவித்து கொண்டிருந்த திலகவதியார் யாரிடம் போவார்? வீரட்டானத்து ஈஸ்வரனிடம் போய் முறையிடுகிறார். விளைவு என்ன? தருமசேனருக்கு வயிற்றிலே தீராத சூல நோய் ஏற்படுகிறது. அதனால் துன்புற்று அல்லலுறுகிறார். சமணர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆற்றனா வயிற்று வலியால் துன்புற்று கொண்டு திருநாவுக்கரசர் தனது தமக்கையாரிடம் வந்து சரணடைகிறார். தமக்கையாருக்கு வழி கொடுப்பது யார்? தம்பியையும் அழைத்து கொண்டு வீரட்டான இறைவனிடம் போய் அவர்கள் இருவரும் சரணடைகிறார்கள். அப்பொழுது இறைவனை நோக்கி திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு விலகாகிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என தொடங்குகின்ற திருவீரட்டானத்து திருப்பதிகத்தை பாடி அழுது புலம்பி நின்றார். இறைவன் அருளால் அவரது சூல நோய் நீங்கியது. இவ்விடயங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட சமணர்கள் ஆத்திரமடைந்தார்கள். திருநாவுக்கரசரை இழுத்து கொண்டு போய் சமணரான பல்லவ அரசனிடம் கொடுத்து அவருக்கு தண்டனை வழங்குமாறு கேட்கிறார்கள். சமண அரசனோ அவரை சுண்ணாம்பு காலவாயில் போட்டு மூடிவிடும்படி உத்தரவிடுகிறான். சுண்ணாம்பு காலவாயில் மூடப்பட்டிருந்த திருநாவுக்கரசர் யாரை நாடுவார்? அரசியல்வாதிகளை தேடினாரா? இல்லை. அவருக்கு இறைவன் மட்டுமே. அவர் நம்பியது இறைவனை மட்டுமே. அவர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் என தொடங்குகிற திருப்பதியத்தை படித்து ஈசன் எந்தை இணையளி நிழலே என்று சரண் புகுந்தார். அந்த சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு பொய்கையாக மாறியது. 7 நாட்கள் கழித்து கதவை திறந்து பார்த்த சமணர்களுக்கும் அரசனுக்கும் நடந்ததை நம்பவே முடியவில்லை. சமணர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். எங்களுடன் கற்ற கல்வியின் மூலமாகத்தான் இவன் மந்திர மாயங்கள் செய்து தப்பி இருக்கிறான். இவனை இத்துடன் விடக்கூடாது. இவனுக்கு மேலதிக தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அரசனோ பட்டத்து யானையை ஏவி அவனை கொன்று விடுங்கள் என்று உத்தரவிடுகிறார். பட்டத்து யானை வருகிறது. திருநாவுக்கரசர் பட்டத்து யானையை பார்த்து பயந்தாரா? கண்ணை மூடுகிறார். உலகமெல்லாம் பரந்திருக்கிற இறைவன் அவருக்கு முன்னாலேயே தோன்றுகிறார். இறைவனை வணங்கி சுண்ணவன் சந்தன சாந்தும் என்ற திருப்பதியங்களை படித்து இறைவனை வணங்கி நின்றார். பட்டத்து யானை அவரை சுற்றி வந்து அவரை வணங்கிவிட்டு திரும்பி சென்றது. காவலர்கள் அங்குசத்தினாதனுடைய காதை திருகி பட்டத்து யானையை திரும்பவும் ஏவுகிறார்கள். பட்டத்து யானை அந்த காவலர்களை இழுத்து காலால் மிதித்து விட்டு விலகி செல்லுகிறது. இறைவனை நம்பி திருநாவுக்கரசர் பெற்ற விமோசனம் இது. இறுதியாக இவனை கொல்வதற்கு ஒரே வழி, கற்றூணிலே கட்டி இவனை கடலில் அமிழ்த்தி விடுவோம் என்று கேட்டு அரசன் அதற்குரிய
அதற்குடைய ஆணையை இடுகிறான். கற்றூனில் கட்டியவரை கடலிலே தாழ்க்கிறார்கள். திருநாவுக்கரசர் யாரிடம் போவார்? திரும்பவும் அந்த ஈசனையே வணங்கி சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ என்று என்ற தேவாரத்தை படித்து நற்றுடையாவது நமச்சிவாயவே என்று முடிகின்ற அந்த தேவார திருப்பதியத்தை படித்து அவர் நமச்சிவாய நாமத்தையே உரைத்து கொண்டிருந்தார். கட்டுகள் அவிழ்ந்தன, அந்த கற்றூன் தெப்பமாக மிதந்தது, அவர் சுகமாக கரை சேர்ந்தார். இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அரசனுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது. இறைவனிடம் நாவுக்கரசருடன் சரண் புகுகிறான். அதன் மூலமாக அவனுக்கு நாவுக்கரசருக்கு மட்டுமா விமோசனம் கிடைக்கிறது? இல்லை, அரசனுக்கும் அந்த நாட்டு மக்களும் விமோசனம் பெறுகிறார்கள். அதன் பிறகு அவர் திருத்தூங்காமடம் என்னும் ஆலயத்துக்கு போய் இறைவனிடம் வேண்டுகிறார். இந்த சமணர் சேர்க்கையால் மாசுபடைந்த இந்த உடம்பை தூய்மைப்படுத்த இறைவா உனது சிவ சின்னங்களை என்னிடம் பொறித்துவிடும் என்று கேட்டு அவர் தூங்கி விடுகிறார். நித்திரையிலேயே பூதங்களால் அவருடைய தோளிலே சிவசின்னங்களான திரிசூலமும் விடையும், விடை என்று சொல்கிறது நாங்கள் எருது, அதுவும் பொறிக்கப்படுகின்ற அவர் தோளிலே. இன்றைக்கு நாங்கள் விடைக்கொடியை கோயில்கள் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி சில உதாரணங்களைத்தான் நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய சாதனைகள் முழுக்க உங்களுக்கு தெரியும். இனி அடுத்து திருஞான சம்பந்தன் என்ற சிறு குழந்தை செய்த அற்புதங்களை, சில அற்புதங்களை நான் என்னுடைய கருப்பொருளுக்கு ஆதாரமாக எடுக்கிறேன். திருஞான சம்பந்தர் வாழ்ந்ததோ 16 ஆண்டுகள் மட்டுமே. அப்போ இருக்கும் வரை அவன் சிறுவன்தான். அந்த திருஞான சம்பந்தரை பாண்டி நாட்டு அரசி மங்கையர்க்கரசியார் அவரிடம் வணங்கி தங்கள் நாட்டுக்கு வரவழைக்கிறார். ஏனென்றால் பாண்டி நாட்டு அரசன் கூன் பாண்டியனும் சமணர்களுடைய ஆதிக்கத்தினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் துன்பமென்று ஏற்றுக்கொண்டானோ இல்லையோ அவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த மங்கையர்க்கரசியார், ராணி மங்கையர்க்கரசியார் வந்து திருஞான சம்பந்தரை வேண்டி தங்களுடைய நாட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். சென்று அப்பொழுது நடந்த முழு விவரங்களையும் சொல்ல போனால் என்னுடைய உரை நீண்டு கொண்டு போகும். ஆனபடியாக சுருக்கமாக சொல்லுகிறேன். கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோய் உண்டாகிறது. அந்த வெப்பு நோயை தீர்க்க சமணர்களால் முடியவில்லை. திருஞான சம்பந்தர் அந்த வெப்பு நோயை நீக்கி அந்த கூன் பாண்டியனை நிமிர வைக்கிறார். இப்படி ஆன இதுகள் செய்ததன் மூலம் இதனுடைய மேலதிக அவருடைய சாதனை, அவர் அந்த வாதில் வென்றது அப்படியான கதைகள் எல்லாம் அதில் இருக்கிறது. நான் முழுக்க சொல்லவில்லை. அன்றிலிருந்து பாண்டிய நாட்டு மக்களும் சமண சமயத்தை விட்டு நீங்கி சைவ சமயத்தை தழுவுகிறார்கள். அப்போ இப்படியான இந்த சிறு குழந்தை செய்த அற்புதத்தால் விமோசனம் பெற்றது அந்த ஞான சம்பந்தரா? இல்லை, அந்த விமோசனம் பெற்றது அந்த அரசரும் அந்த நாட்டு மக்களும். இது ஒரு உதாரணம். இதே சிறு குழந்தை செய்த இன்னும் ஒரு அற்புதத்தை பாருங்கள். அவர் திருவொற்றியூர் என்ற ஆலயத்துக்கு வருகின்றார் என்று கேள்வியிட்டு ஒரு தாயும் தந்தையும் சிறு வயதிலேயே தங்களுடைய பாம்பு தீண்டி இறைந்த தங்கள் குழந்தையினுடைய சாம்பரையும் எலும்பையும் ஒரு குடத்திலிட்டு கொண்டு வந்து திருஞான சம்பந்தரிடம் சமர்ப்பிக்கிறார்கள்.
இதில் நாங்கள் அவதானிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, ஒரு இறந்தவுடன் அந்த சாம்பலையும் எலும்பையும் ஆற்றிலோ கடலிலோ கரைப்பதுதான் வழக்கம். ஆனால் அந்த தாயின் தந்தையரும் அதை பத்திரப்படுத்தி ஒரு குடத்தில் வைத்து திருஞான சம்பந்தரிடம் கொண்டு வருகிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுக்கு தங்கள் குழந்தைக்கு விமோசனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது. நம்பிக்கை 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 அது இருந்தபடியால் தான் அந்த சாம்பரையும் எலும்பையும் குடத்திலிட்டு பத்திரப்படுத்தி திருஞான சம்பந்தர் வரும்போது அவருடைய காலடியில் சமர்ப்பிக்கிறார்கள். அது முதலாவது. அடுத்து, திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறார்? நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள். அந்த கோயிலில் உள்ள ஒரு இறைவன் சிவபெருமான் வேறு, இந்த கோயிலுள்ள சிவபெருமான் வேறு என்று தப்பபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் களைவதற்காக திருஞான சம்பந்தர் திருவொற்றியூருள்ள சிவபெருமானை வணங்கி, அங்கே மூலஸ்தானத்தில் இருப்பது சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தில் எங்களுடைய நாயன்மார் காண்பது கல்லே அல்ல. ஒரு நாயனார் சொல்லுகிறார், நாயனார்கள் பாடிய தேவாரங்கள் அலங்கார வார்த்தைகளுக்காக படிக்கப்பட்டவை அல்ல. ஒரு நாயனார் சொல்லுகிறார், அதே சிவலிங்கத்துக்குள்ள என்னத்தை காணுகிறார்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும். அவர் அந்த சிவலிங்கத்துக்குள்ளே அந்த நாயனார் காண்பது அதைத்தான். குனித்த புருவத்தோடையும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்போடையும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில பால் வெண்ணூற உள்ள இறைவனைத்தான் அவர்கள் காண்கிறார். இன்னொரு நாயனார் படிக்கிறார், பவளமால் வரையை பனிபடந்தனையதோர் படரொளி தரு திருநீரும். அந்த இறைவனுடைய தோற்றத்தை அவர் காண்கிறார். எப்படி? பவளவால் வரையிலே பனிபடந்த போன்ற தோற்றத்திலே இறைவனை காணுகிறார்கள். முன்னுக்கு இருப்பது சிவலிங்கம், ஆனால் அவர்கள் அதுக்குள் காண்பது இறைவனை என்ன விதமாக காண்கிறார்கள். இப்படித்தான் திருஞான சம்பந்தரும் திருவொற்றியூரிலே அந்த சிவலிங்கத்தின் ஊடாக இறைவனை வேண்டி மட்டிட்ட புன்னகையார் என்ற திருப்பதிகத்தை படித்து அந்த இறைவனிடம் இருந்து திருவருள் பெறுகிறார். அதன் பிறகு என்ன செய்கிறார்? குடத்தில் இருக்கின்ற சாம்பருக்கு உயிர் கொடுக்கிறார். இது எப்படிப்பட்ட அற்புதம்! சாம்பருக்கு உயிர் கொடுக்க என்பது சாதாரண அற்புதமா? அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை அந்த சிறுவன் செய்கிறான். பிறகு அதற்கு உடம்பு கொடுக்கிறார். உடம்பை மட்டுமா கொடுத்தார்? அதற்கு வளர்ச்சியும் கொடுத்தார். 12 வயது நிரம்பிய பெண்ணாக தாய் தந்தையரிடம் ஒப்படைக்கிறார். இது ஒரு சிறுவன் இறைவனை நம்பி பெற்ற திருவருளால் செய்த அற்புதம் இது. இதே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இன்னொரு திருத்தலத்திலே சந்திக்கிறார்கள். அந்த திருத்தலத்தின் பெயர் திருவேளிமிழலை. திருவேளிமிழலையிலே அவர்கள் தங்கியிருக்கிற காலத்திலே நாட்டிலே பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. உணவின்றி மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவேளிமிழலையில் வீற்றிருந்த இறைவனை வேண்டி படிக்காசு பெறுகிறார்கள். அந்த படிக்காசை மக்களுக்கு நாளாந்தம் கொடுத்து அவர்களுடைய பஞ்ச காலத்திலே அவர்களுடைய பட்டினியை நீக்குகிறார்கள். திரும்பவும் மழை பெய்து அந்த நாட்டிலே பயிர்கள் முளைத்து பஞ்சம் நீங்கும் வரையும் அந்த திருத்தலத்திலே அவர்கள் இருவரும் தங்கி இருந்து இந்த பணியை செய்துவிட்டுத்தான் திருவேளிமிழலையை விட்டு அவர்கள் விலகுகிறார்கள். இதில் இருந்து என்ன எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அவர்கள் ஆத்ம சாந்திக்காக கோயிலாக அலைந்து கொண்டிருந்த அந்த நாயன்மார்கள் துன்பப்படும் மக்களுக்காக இறைவனை வேண்டி அந்த சமூகத்துக்கு எப்படி விமோசனத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட சில உதாரணங்கள் மட்டுமே இது. இதற்கு பிறகு திருநாவுக்கரசர் செய்த ஒரு அற்புதம், அது உண்மைக்கு தற்காலத்திலேயும் அதனுடைய பிரயோசனம் நான் பின்னடிக்கு பேசுவேன். திருநாவுக்கரசர்
திருவாவடுதுறை ஆதீனத்தில் தங்கியிருக்கிற காலத்திலே அவரது தந்தையாரான சிவபாத விருதியர் அவரை நாடி வருகிறார். வந்து தனது ஆலய திருப்பணிக்கு பொருளுதவி பெற்றுத்தரும்படி தனது மகனான அந்த சிறுவனிடம் கேட்கிறார். திருவாவடுதுறை ஆதீனத்திலே போய் அவர் இறைவனை வேண்டி இறைவன் மூலமாக 1000 பொற்காசுகள் நிறைந்த ஒரு பொற்கிளியை பெறுவதற்கு அவர் பாடிய திருப்பதியம்தான் இடரினும் தளரினும் எனதுரு நோய். இந்த முழு திருப்பதிகம் பின்னர் இதனுடைய பிரயோசனம் நான் பின்னுக்கு சொல்லுவேன். இப்படி செய்து 1000 பொற்காசுகள் நிறைந்த பொற்கிளியை தந்தையினுடைய கையில் கொடுத்து இது குறையாது வளரும் என்று கொடுத்து அனுப்பிவிடுகிறார். இதுகளெல்லாம் அந்த நாயன்மார்கள் செய்த சில அற்புதங்கள். ரைட், இனி நாங்கள் தற்கால நினைவுகளுக்கு வருவோம். இப்போ இதன் மூலமாக நான் சொன்னது, அந்த நாயன்மார்கள் அவர்கள் இறைவனை நம்பி அவர்களுடைய தேவாரம் பாடி அந்த இறைவனை நம்பி அதன் மூல பெற்ற திருவருளால் சமூக விமோசனத்துக்கு என்ன பங்கு ஆற்றினார்கள் என்பதை பற்றி பேசினோம். இனிமேல் அண்மை கால நிலவுகளுக்கு வருவோம். குமரிக்கண்ட காலத்திலிருந்து இன்று வரை என்றென்றெல்லாம் நாங்கள் மனித பலத்தை நம்பியிருந்தோமோ அந்த காலங்களெல்லாம் எங்கள் வாழ்வு வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டே இருந்தது. என்றெல்லாம் இறைவனை நம்பியிருந்தோமோ அது ஏற்றத்தை கொடுத்திருந்த காலம். பாண்டியராக இருக்கலாம், சோழராக இருக்கலாம். ராஜராஜ சோழன் கோலோச்சிய காலம் என்றது அவன் இறைவனை நம்பி இருந்த காலம். ஒரு சில உதாரணங்கள் தான் சொல்லுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? தற்காலத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? மனிதரை நம்பினோம், இறைவனை மறந்தோம். மனிதரை நம்பினோம், இறைவனை மறந்தோம். திரும்பவும் சொல்லுகிறேன், மனிதரை நம்பினோம், இறைவனை மறந்தோம். நாங்கள் அப்படியான காலத்திலே மகாத்மா காந்தி செய்த ஒரு அற்புதத்தை பாருங்கள். மகாத்மா காந்தி 500 வருடங்களாக யாராலும் அசைக்க முடியாத இருந்த மேலத்தைய ஆட்சியாளர்களின் இறுதியாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஒரு மகாத்மா காந்தியால் எப்படி வெற்றி கொள்ள முடிந்தது? சிந்தித்து பாருங்கள். இது உங்களை சிந்திக்காகத்தான் சொல்கிறேன். மகாத்மா காந்தி செய்தது என்ன? அவர் செய்தது கூட்டு பிரார்த்தனையே. அவர் கூட்டிய கூட்டங்கள் எல்லாம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். அது முழுக்க அப்படி போய்க்க இப்போவும் யூடியூப்பில் அந்த படம் எல்லாம் இருக்கு. பிறகு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று அதுகளும் போய்கொண்டிருக்கும். இந்த கூட்டு பிரார்த்தனை தான் அவருடைய கூட்டங்களினுடைய அடிநாதம். இந்த கூட்டு பிரார்த்தனை மகாத்மா காந்தி ஒரு இடத்திலே கூட்டு பிரார்த்தனை செய்வதென்றால் மக்கள் குழுமுகிறார்கள். அவர்கள் மகாத்மா காந்தி கூப்பிட்டார் என்பதற்காக வந்தார்களா? அவர்களுக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை துரத்துவதற்கு வழி இல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருந்த காலத்திலே மகாத்மா காந்தி இப்படி கூட்டு பிரார்த்தனை செய்கிறார் என்பதற்கு வருகிறார்கள். யாருக்கு? மகாத்மா காந்தி கூப்பிட்டதற்காகவா? தங்களுக்கு விமோசனம் வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். வந்து மகாத்மா காந்திக்காக பிரார்த்தனை செய்தார்களா? இல்லை, தங்களுக்கு விமோசனம் வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனையினுடைய இந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய தாற்பயத்தை விளங்கப்படுத்துவதற்கு நாங்கள் பாடசாலைகளிலே செய்கின்ற ஒரு பரிசோதனை கூட உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் இசைக்கவர் என்று ஒன்றை பாடசாலைகளிலே படித்திருப்போம். இசைக்கவர் என்று. அந்த இசைக்கவர் இப்படி தட்டின உடனே ஆண்டு சத்தம் பெறும். அந்த இசைக்கவர்லேயே அதனுடைய அதிர்வெண் எழுதப்பட்டிருக்கும். நீங்களோட பாடசாலையில் கவனிச்சிருப்பீங்க. அந்த அதிர்வெண்ணோடே அது சத்தமிடும்.
அதே அதிர்வெண் கொண்ட இன்னும் ஒரு இசைக்கவரையும் எடுத்து ரெண்டையும் ஒரே நேரத்தில் தட்டினும் பொழுது அதே சத்தம் டபுள் 2 மடங்காக வந்த அதிர்வெண். இது நீங்கள் படித்தது தான், அதைத்தான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். அதே மாதிரி ஒரே அதிர்வெண் கொண்டு வந்த 3 இசைக்கவர்களை ஒரே நேரத்தில் இசைக்கும் பொழுது அது 3 மடங்கு ஓசையை தருகிறது. ஆனால் ஒரு அதிர்வெண்ணுள்ள ஒரு இசைக்கவரையும் அதை விட வேறொரு அதிர்வெண்ணுள்ள இசைக்கவரையும் நீங்கள் ஒதுக்கும் பொழுது அந்த சத்தம் அமுங்கிவிடும். அப்போ இதனுடைய தாற்பயம் என்ன? நாங்கள் ஒரே வேண்டுதல், ஒரே பிரார்த்தனையை ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் பொழுது அதனால் கிடைக்கின்ற சக்தி அபரிமிதமானது. அந்த அதனுடைய தாற்பயத்தை தான் மகாத்மா காந்தி செய்தார். அதனுடைய பலனை பாருங்கள். மகாத்மா காந்தியினுடைய கூட்டு பிரார்த்தனையால் உலக நிலைகளே மாறின. உலக நிலைகள் மாறி ஹிட்லர் போய் பிரிட்டனிலே குண்டு பொழிகிறான். மகாத்மா காந்தி கேட்டாரா ஹிட்லரை கொண்டு போட சொல்லி? மகாத்மா காந்தி செய்தது கூட்டு பிரார்த்தனை மட்டும்தான். விளைவை பாருங்கள், உலக நிலைகள் மாறுகின்றன. ஹிட்லர் போய் குண்டுகளை பொழிகிறான் பிரிட்டனில். பாதாள ரூம் அறைகளிலே அரசரும் பிரதமரும் ஒளிந்திருக்கிறார்கள். இப்படியான நிலைகள் நடந்து கொண்டு போகும் பொழுது பிரிட்டனுக்கு எங்கள் நாட்டை காப்பாற்றினால் போதும் என்ற நிலை ஏற்படுகிறது. அதனால் கிடைத்த விமோசனம் என்ன? இந்தியாவுக்கு மட்டுமா விடுதலை கிடைத்தது? இத்தனையோ நாடுகளுக்கு விடுதலை கிடைத்தது. அதுதான் இந்த கூட்டு பிரார்த்தனையால் கிடைக்கப்பட்ட திருவருளினுடைய அபரிமித சக்தி. இதனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு தூரம் அதனுடைய பலனென்று பாருங்கள். ஏன் எங்களுடைய இலங்கை நிலைமைக்கு வருவோம். நாங்கள் என்ன செய்தோம்? நாங்களும் மனிதரை நம்பினோம், இறைவனை மறந்தோம். சேர் பொன் ராமநாதன், அருணாச்சலம், ஜிஜி பொன்னம்பலம், எஸ்ஜேவி செல்வநாயகம், அமுதலிங்கம், அதற்கு பிறகு சில 1000 புலிகள் என்று சில 1000 புலிகள் சில 1000 அரசியல்வாதிகளின் தலையிலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாங்கள் சும்மா இருக்கிறோம். சும்மா இருந்தோம், இப்போவும் கன பேர் சும்மா இருக்கிறோம். இந்த முழு அரசியல்வாதிகளையும் 8.5 கோடிக்கு மேற்பட்ட தமிழ் முழு சமுதாயத்தை ஒப்பிடும் பொழுது இந்த முழு அரசியல்வாதிகளையும் எத்தனை சதவீதத்தினர்? 0.001% கூட இருக்க மாட்டார்கள். அந்த சிறு அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாங்கள் சும்மா இருக்கிறோம். நாங்கள் அப்படி சும்மா இருக்கும் பொழுது சரியான யுத்த காலத்திலே பெரும்பான்மையின மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள், நீங்கள் டிவியில் பார்த்திருப்பீர்கள், 89,000 அன்றாபுரத்து பன்சலையில், இப்படி எல்லா பன்சலைகளிலும் வெள்ளையுடை அணிந்து போய் தீபமேற்றி இராணுவத்துக்கும் ஜனாதிபதிக்குமான ஆசி என்று பிரார்த்தனை செய்தார்கள். கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள். எல்லா ஆலயங்களிலும் செய்தார்கள். தொடர்ந்து செய்தார்கள். யுத்தம் முடியும் வரை செய்தார்கள். நாங்கள் என்ன செய்தோம்? அப்படி செய்தார்கள். அவர்கள் பலனும் பெற்றார்கள். நாங்கள் என்ன செய்தோம்? நான் ஒரு உதாரணத்துக்கு நானும் கொழும்பில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் என்ன செய்வோம்? அந்த காலங்களிலே என்னுடைய சகோதரங்கள் வெளிநாட்டில் இருக்கணும், அவங்க சேஃப். யுத்தம் நடக்கிற இடத்துல எங்களோட வீடு வாசல்கள் இல்லை, அதுவும் சேஃப். இரவு 3 மணிக்கு கருத்த உடுப்புகளோட ஆமியெல்லாம் போலீஸ்காரெல்லாம் பெறுவான். சேருண்டு தலையை சொறிஞ்சு தலையை குனிஞ்சு நசிஞ்சு வாழ்ந்தோம். சாப்பிட கஷ்டம்னு சொன்ன தம்பி கொஞ்சம் காசு என்னப்படாண்டு வெளியில் இருந்து காசை எடுத்து சமாளித்து கொண்டிருந்தோம். நாங்கள் பிரார்த்தனை செய்தோமா? இல்லை. பெரும்பான்மையினம் பிரார்த்தனை செய்தது, தொடர்ந்து பிரார்த்தனை செய்தது. நாங்கள் பிரார்த்தனை செய்தோமா? இல்லை. ஆனால் இரவில் 50 விழுந்துட்டு தான். அப்படியா?
அப்படி துடித்து பதைத்து வேடிக்கை பார்த்தோம், வீணாகி போனோம். இனியாவது நாங்கள், அதாவது 99.9% இந்த அரசியல்வாதிகளை, மனிதர்களை விடுங்கள், மனிதர்கள் நாங்கள் மனிதர்களை நம்பாமல் இறைவனை நம்ப வேண்டாமா? நாங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது? அப்போ இன்றே நாங்கள் பிரார்த்தனையை தொடங்குவோம், இல்லங்களில் தொடங்குவோம், ஆரம்ப பாடசாலைகள் தொடங்கும் முன் இந்த பிரார்த்தனைகளை செய்து தொடங்குவோம், ஆலயங்களில் தொடங்குவோம். நாங்கள் இப்படி கூடுகிற சமூக கூட்டங்களிலேயும் அந்த பிரார்த்தனையை தொடங்குவோம். அதைத்தான் நான் தொடக்கத்திலே செய்தேன். இதை தொடங்கி உலகில் உள்ள 8.5 கோடி தமிழர்களுக்கும் இந்த பிரார்த்தனை, தமிழர்களும் இந்த பிரார்த்தனை செய்தால் அதனுடைய பலனை பார்ப்போம். சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய அரசாங்க அதிபரை கொன்றே அரைக்க விட்டார்கள். யுத்த பூமியில் 55,000 மக்கள் தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போதிய உணவு இருக்கிறது என்று. ஆனால் யுத்தம் முடிந்து 2 லட்சம் பேர் இறந்த பின்பும் மிகுதியாக கம்பிக்கட்டைகளுக்கு வந்து சேர்ந்தவர்கள் 3.5 லட்சம் பேர். அந்த 3.5 லட்சம் பேரிட வந்து 10 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வாங்கொண்டு பேர்களை பதிஞ்சு பஸ்ஸுகளை ஏற்றி கொண்டு போனார்கள். தாய் தந்தையர் அழுதார்கள். இல்லை, நாங்கள் விசாரித்து விட்டு விடுவோம் என்று கொன்று போனார்கள். இன்று வரை அவருக்கு நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகளை, தங்களுடைய உறவினர்களை இழந்த மக்கள் கிட்டத்தட்ட 3000 நாட்களாக இன்றும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களே. அந்த வேண்டுதல் என்ற பலனை பாருங்கள். யுத்தம் முடிவடைந்தது. நானும் அரசாங்க சேவையில் அந்த இருந்தேன். சாகும் வரையும் அவர்தான் சக்கரவர்த்தி என்றார்கள் மக்கள். யுத்தம் முடிந்தவுடனே பன்சலையிலும் தன்சலையிலும் பார்ச்சோறு உண்டார்கள். ஆனால் சாகும் வரையும் சக்கரவர்த்தி என்று சொன்னவர் தொடர்ந்து 2 முறைக்கு மேலே இல்லாதபடியால் அவரது தம்பியாரை 69 லட்சம் வாக்குகளோடு சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்தார்கள். இதுகளெல்லாம் நான் உங்களுக்கு நடந்த விஷயம்தான். அங்கே மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், பறிகொடுத்த மக்கள். அவர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் சொல்கிற, நாங்கள் ஒரு 10 பேர் வந்து உங்களை சந்திக்க எனக்கு அனுமதி தாருங்க உண்டா. புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த வேண்டுதல் என்ற விளைவை பாருங்கள். யாரால் சிம்மாசனம் ஏற்றப்பட்டார்களோ அவர்களாலேயே விரட்டி அடிக்கப்பட்டதை நாங்கள் காணவில்லையா? அந்த பிரார்த்தனையின் பலனை நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த பிரார்த்தனையுடைய சக்தி உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படி ஒரு கொஞ்சம் பேர் செய்த பிரார்த்தனையின் சக்தி இதுவென்றால், நாங்கள் 8.5 கோடி தமிழரும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்வோம் என்றால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும்? அதைத்தான் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யுங்கள். இதை 18 தரம் சொல்வதற்கு 2 நிமிஷம் போதும். இந்த பிரார்த்தனைக்கு முதல் நான் சொல்லுவது என்னென்றால், முதல் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்கு பிறகு இறைவா, தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும் என்று 18 முறை பிரார்த்தனை செய்வோம். இந்த 18 முறை சொல்வதற்கு 2 நிமிஷம் தான் எடுக்கும். அது எங்களால் ஒதுக்கி கொள்ள முடியாதா? முடியும் தானே. ஆனால் அந்த வேண்டுதல்களை எப்படி சொல்ல வேண்டும்? நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். இப்போ உங்கள் சொந்த அனுபவத்திலேயே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இறைவனால் திருவள்ளுவர் கிடைத்த சந்தர்ப்பங்களை பாருங்கள். நீங்கள் இந்த இறைவனிட்ட இந்த வேண்டுதல் செய்தால் நிச்சயமாக நடக்கும் என்று சந்தேகம் இல்லாமல் நம்பி கேட்ட வேண்டுதல்கள் உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். சொந்த அனுபவத்திலே பார்த்திருப்பீர்கள். அதுதான் முக்கியம். இறைவனை வேண்டினால் நிச்சயமாக எங்களுக்கு இதில் விமோசனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வேண்டுங்கள். அதுதான் இந்த வேண்டுதலின் அடிப்படை என்று சொல்லி நான் சொல்லுவேன். இந்த வேண்டுதலின் அடிப்படை என்றது, நாங்கள் இப்போ வேண்டுதல் செய்வோம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். வேண்டுதலின் அடிப்படை என்ன? பிறருக்கு தீங்கு வேண்டி பிரார்த்தனை செய்யாதீர்கள். உங்களுடைய எதிரியை கூட சபிக்காதீர்கள்.
அவருக்கு தீங்கு நடைபெற வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்யாதீர்கள். துர்வாச முனிதர் கோபப்பட்ட பொழுதெல்லாம் அவர் செய்த தவத்தினுடைய பலத்தை இழந்துதான் போனார். நாங்கள் கோபப்பட்டு நாங்கள் சபிக்கும் பொழுது சயின்டிஃபிக்கலாகவே உங்களுக்கு தெரியும், உங்களோட உடம்பில் எத்தனையோ பாதிப்புகள் ஏற்படுகிறது. நான் அதற்காக சொல்லவில்லை, பொதுவாக மனித மனத்தோட பிறருக்கு தீங்கு வேண்டி பிரார்த்தனை செய்யாதீர்கள். இதுதான் அடிப்படை. நீங்கள் கேட்கிறது எங்களுக்கு விமோசனம். இறைவா, தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும். இதுக்கு சம்பந்தமாக இப்போ நான் இதுக்கு சில கொஞ்சம் கார்டுகள் இருக்கிற திருப்பி வரும். நீங்கள் விரும்பிய இறைநாமத்தை சொல்லலாம். இறைவன் ஒருவனே. இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது இறைவன் என்றால் ஒரே பிரபஞ்சத்தை 1000 கடவுள் படைக்க இயலாது. அதனுடைய இறைவன் ஒருவனே. அந்த இறைவனுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாமத்தில் கூப்பிடலாம். உங்கள் விரும்பின நாமத்தோடு இறைவா, நான் இறைவாண்டு பொதுவாக போட்டது என்னென்றால், நீங்கள் இப்போ நான் ஓம் மகா கணபதியும் சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸ்வரியே தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும் என்று பிரார்த்திக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும் என்றதை பிரார்த்திக்க வேண்டும். ஆனால் அதிலே முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. 4 விஷயங்கள், 4 அம்சங்கள் பிரார்த்தனையில். முதலாவது, கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். திருநாவுக்கரசர் அந்த யானை வரும்பொழுது யானையை பார்த்து கொண்டிருக்கையில் கண்ணை மூடினார். இறைவன் தூளிலும் இருப்பான், துடும்பிலும் இருப்பான், இங்கே முன்னுக்கும் இருக்கிறான், என்னையும் இருக்கிறான், உங்களையும் இருக்கிறான். அந்த இறைவனை கண்ணை மூடி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். அதில் கோவில்களில் கூட நாங்கள் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்ணை திறந்திருக்கேக்கல ஐயர் போவார், அவர் போவார், இவர் போவார், உங்களுடைய புலன்களை குழப்பி விடுவார். அப்போ இறைவனை நம்பிக்கொண்டு நினைத்துக்கொண்டு கண்ணை மூடினீர்கள் என்றால் பிறகு போகிறவர் வாரவர்கள் யாரும் உங்களை குழப்ப. அப்போ கண்ணை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். அதாவது முதலாவது அம்சம். 2வது, உரத்து செய்யுங்கள். வீடுகளில் வேணுமென்றால் நீங்கள் தனித்திருக்கீங்கள தேவையில்லை. ஆனால் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது உரத்து சொல்லுங்கள். ஏன் அதை உரத்து சொல்கிறோம் என்றால், திருமண வைபவங்களில் கெட்டி மேளம் அடிப்பது போல. அதாவது நாங்கள் இதை உரத்து சொல்லும் பொழுது வேறு சத்தங்களாலே எங்களுடைய புலன் குழம்பாமல் இருப்பதற்காக உரத்து சொல்லுங்கள். 3வது, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுங்கள். இது மிகவும் முக்கியமானது. உண்மையில் பார்த்தீங்கன்னா சிவபுராணத்தின் கடைசியிலேயே அது மாணிக்கவாசரே சொல்லுகிறார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்தன்று. சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுங்கள். இப்போ கோயில்களுக்கு போவுங்கள், பாருங்கள். நாங்கள் பிள்ளைகள் படிக்கிற தேவாரங்கள் கூட நாங்கள் பொருளை உணர்ந்து படிக்கிறோமா என்றது ஒரு கேள்விக்குறி. ஐயர் திருமந்திரம் சொல்லுகிறாரே, அது திருமந்திரங்கள் என்றால் என்ன? இறை நாமங்களும் வேண்டுதல்களும் தான். அந்த பொருளை உணர்ந்து அந்த இறைவனிடம் ஐயர் கேட்ட அந்த பிரார்த்தனையை செய்கிறார். அந்த ஐயர் பூசை செய்யும் பொழுது சொல்கிற திருமந்திரத்தை அந்த பொருளை உணர்ந்து இறைவனிடம் வேண்டியாதை செய்கிறார். அப்படி செய்வதில்லை. அப்படியான பிரார்த்தனைகளில் பயன் இல்லை. நாங்களும் போய் தேவாரத்தில் உலகலாமனந்தோதற்கரியவன் நிலவுலாவிய வாய்ப்பாடு பாடமாக்கினோம். 2 2 4 23 அதில் பிரயோசனம் இல்லை. பிள்ளைகளை கறிங்க போனியா, கோயிலுக்கு போனியா, தேவரம் படிச்சியா, ஓ சுற்றி வந்தியா, சுற்றி வந்த, எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்கள் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து இறைவனிடம் வேண்டி போட்டு வர வேணும். அதுதான் இந்த முக்கியமானது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த எங்களுடைய இதிலேயுமே என்ன, பொருளை விளங்கி சொல்லுங்கள். இறைவா, தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும். விமோசனமும் தந்தருளும் என்று நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் எங்களோட ஒவ்வொரு தங்கட தலையில் நினைச்சுக்கொண்டா சமஷ்டி தீர்வுதா? அதுதான். நாங்கள் யார் இறைவனிடம் கேட்பது? நாங்கள் கற்றது கை மண்ணளவு. எந்த துறையில் நீங்கள் விற்பனராக இருக்கலாம், 10 PhDயும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. அதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அதே ஞாபகத்தில் இருக்கின்றனைக்கும் நாங்கள் எங்கள் தழும்ப மாட்டோம். அப்போ நாங்கள் இப்படி செய்ய என்று இறைவனுக்கு சொல்லுவதற்கு நாங்கள் யார்? எல்லாம் அறிந்தவன் இறைவன் ஒருவனே.
அவனிடமே விட்டுவிடுங்கள். விமோசனம் என்று மட்டும் கேளுங்கள். இறைவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன விமோசனம் கொடுப்பதென்பது. தீராத நோயில் தவித்து கொண்டிருப்பவனுக்கு அவன் எதிர்பார்க்கிற விமோசனம் வேறு. ஆண்டாண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறவன் எதிர்பார்க்கிற விமோசனம் வேறு. அந்நியர் ஆட்சியாலே அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறவன் எதிர்பார்க்கிற விமோசனம் வேறு. இது நான் 3 உதாரணம். அந்த விமோசனங்களை கூட ஆளுக்கால் வேறுபடும், நேரத்துக்கு நேரம் வேறுபடும். இன்றைக்கு அவனுக்கு எதிர்பார்க்க விமோசனம் இன்னும் கொஞ்ச நாள் செல்ல அதை வித்தியாசமாக இருக்கும். ஆனபடியால் நீங்கள் கேட்க வேண்டிய இறைவனிடம், இறைவா தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும் என்று மட்டும்தான் கேட்க வேண்டும். என்ன விமோசனம் கொடுக்க வேணும் என்றது எல்லாம் அறிந்த இறைவன் தெரியும், அவனுக்கு தெரியும், அவன் தருவான். ஆனால் அந்த விமோசனத்தை அவன் தருவான் என்று நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுதல். இப்போ இது சம்பந்தமாக நான் இப்போ அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் போயிட்டேன். என்னன்னு சொன்னால், இப்போ இது சம்பந்தமாக நாங்கள் செய்து கொண்டு வர சொல்லுகிறேன். நான் இந்த சம்பந்தமாக சில ஆதீனங்களை சந்தித்திருக்கிறேன். திருவாவுடைய வடுதுறை ஆதீனத்தை சந்தித்தேன். அவரிடம் போனோன்னா நான் முதல் சொல்வது, சுவாமிஜி நான் சொல்லுவதை நான் உங்களுக்கு சொன்ன போல உங்களுக்கும் அதுமே தான். நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதல்ல, ஆனால் என்னுடைய ஆதங்கத்தை கொட்டுவதற்கு கொஞ்ச நேரம் பொறுமையாக கேளுங்கள் என்று என்னுடைய ஆதங்கங்கள் முழுதையும் அவர்களுக்கு கொட்டி போட்டு இனி உங்களுடைய உபதேசங்களை தாருங்கள் என்று கேட்பது தான் என்னுடைய வழக்கம். திருவாவுடைய வடுதுறை ஆதீனம் சொன்னார், நாங்கள் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்றார். அப்போ எல்லா ஜீவராசி என்று வரப்போல தமிழ் மக்கள் இருக்கிறார்களானே, அவர்களுக்கும் தானே என்று சொன்னார். நான், சுவாமிஜி உங்களுடைய பிரார்த்தனையை நான் தவறு என்று சொல்லவில்லை, நீங்கள் அந்த பிரார்த்தனையை தொடர்ந்தே செய்யுங்கள். ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஒரு குறுகிய பிரார்த்தனை. மகாத்மா காந்தி செய்த பிரார்த்தனை. மகாத்மா காந்தி பிரார்த்தனை யாருக்காக செய்தார்? பாரத மக்களுக்காக மட்டும்தான் செய்தார். அவர் ஜப்பான்காரனுக்காக ஜெர்மன்காரனுக்காக அந்த வேண்டுதல் செய்யலை, பாரத மக்களுக்காக மட்டும்தான் செய்தார். அப்படித்தான் நானும் இந்த தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனம் என்ற அதுக்காக மட்டும்தான் இந்த பிரார்த்தனை செய்கிறேன். இப்போ நான் அவருக்கு சொல்லாத ஒன்று சொல்கிறேன். இந்த முழு உயிரினங்களுக்கும் அவருடைய பிரார்த்தனைகள் மூலமாக எல்லாரும் பிரார்த்தனை முழு உயிரினங்களுக்கும் அவருடைய துன்பங்கள் நீங்கி இன்பம் கிடைக்கிறது கிடையாது, தமிழ் இனம் அழிஞ்சு போடும். அவர் சொன்ன மாதிரி அந்த பிரார்த்தனை செய்து முழு உயிரினங்களுக்கும் துன்பம் நீங்கி இன்பம் கிடைச்சி எல்லாம் விமோசனம் பெருமென்று பார்த்து கொண்டிருக்கையில எங்களிடம் இனம் அழிஞ்சிடும். ஆனபடியால் அதுவரையும் என்னால் பொறுத்து கொண்டிருக்க இயலாது. ஆனபடியால் நாங்கள் மகாத்மா காந்தி செய்தது போல பாரத மக்களுக்காக மட்டும் மகாத்மா காந்தி பிரார்த்தனை செய்தாரே, அதே போல தமிழ் மக்களுக்காக மட்டும் இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்வோம். தவறாது செய்வோம், நம்பி செய்வோம், இன்றைக்கே செய்வோம் என்றதான் என்னுடைய அந்த வேண்டுதல். அது முதலாவது அந்த வடுதுறை ஆதீனத்தின் இதில். அதற்கு பிறகு நான் நல்ல ஆதீனத்தை சந்தித்தேன். அவர் தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை சொன்னார். நான் சில புத்தகங்களில் பதிவிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், என்னுடைய இதை கேட்டுவிட்டு யாரும் என்ன இதுக்கு மாறாக கதைக்கவில்லை, இன்னும் ஆசிதான் சொன்னார். அவர் சொன்னார், எங்கள் ஆலயங்களிலே என்ன நடக்கிறது, எங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தால் அவர்கள் எங்களை ஆலயங்களில் இருந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது. கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போங்கள், முஸ்லீம் ஆலயங்களுக்கு போகுங்கள், அங்கே போனால் எல்லோரும் சேர்ந்து செய்கிற ஒரு கூட்டு பிரார்த்தனை இருக்குது, ஒவ்வொரு நாளும் இருக்குது. நீங்கள் அந்த ஆலயங்களோட பிரார்த்தனையில் கேட்டு பாருங்க, அவருக்கு எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வார்கள். ஏழை என்றில் நேரத்தில் மண்ணுக்குள்ளே குந்தி கொண்டிருக்கிறவனும் சேர்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை ஒரு சில பிரார்த்தனைகளை எல்லாரும் சேர்ந்து செய்வார்கள். முஸ்லீம் பள்ளிகள்லேயும் அதுதான் நடக்குது. நாங்கள் எங்கட கோயிலில் போனால் வேடிக்கைகளும் கேளிக்கைகளும் விளையாட்டுகளையும் தான் எங்கட பிள்ளைகள் பார்த்துட்டு வர. ஐயர் மந்திரம் சொல்லுவார், அது விரும்பினார்கள் கேட்கலாம், மற்றே போகலாம்.
மேளம் கச்சேரி நடக்கும், கொஞ்சம் பேர் கேட்கலாம், மற்றவை தங்கட பாடல போகலாம், பிள்ளைகள் போகலாம். பிரசங்கம் நடக்கும், அது விரும்பின மக்கள் கேட்கலாம், மற்றவை போகலாம். இதுதான் எங்களுடைய கோயில் வழிபாடு. இது நடப்புரை. இது பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் அல்லவா என்று சொல்லி அந்த நல்ல ஆதீனம் சொல்லுகிறார். அப்பொழுது நான் சொன்ன சுவாமி, நாங்கள் எங்களுடைய, நான் அதை நடைமுறைப்படுத்துகிற சில காரியம் செய்திருக்கிறேன். எங்களுடைய கோயில்களில் எத்தனையோ நிகழ்ச்சி 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து மேலே கச்சேரி நடக்கும். இப்படி ஒவ்வொரு கச்சேரியில் நடக்கும். ஒரு மணத்தியாலம் கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொரு திருவிழாக்காரரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை வச்சு, அந்த ஒரு மணத்தியால கூட்டு பிரார்த்தனைக்கு அண்மையில் உள்ள ஆரம்ப பாடசாலை டீச்சர் எல்லாம் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம். அவர்களையும் கோயிலுக்கு வருபவர்களையும் சேர்த்து அந்த ஒரு மணத்தியால கூட்டு பிரார்த்தனை செய்ய வச்சு, அதன் பிறகு அவர்களுக்கு நீங்கள் 1.5 லட்சம் கொடுக்குறீங்க, அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரசாதத்தையும் சில கொப்பியல் பென்சில்களையும் கொடுத்தாலே அந்த குழந்தைகள் ஊக்குவிக்கப்படுவார்கள். அப்படியான இதுகளை செய்ய வைக்க வேண்டும், செய்யலாம் தானே என்று நான் அண்மையிலே எனக்கு இந்து கலாச்சார திணைக்களத்தின் மூலமாக கோயில்கள் பரிபாலன சபைக்கு ஒரு யாப்பு எழுதும்படி என்னுடைய கேட்டார். அந்த யாப்பிலே இந்த ஒரு மணத்தியால கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை சேர்த்து வைத்திருக்கிறேன். அது எவ்வளவு தூரம் திணைக்களம் பயன்படுத்த போயிடும் என்றதை நாளடைவில் பார்ப்போம். இது 2வது நல்ல ஆதீனத்தினுடைய. 3வது மிக முக்கியமானது, ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகளை சந்திக்க போனேன். அவர் அளவட்டியிலேயும் ஒரு ஆசிரமம் கட்டியிருக்கிறார், கோப்பாயிலேயும் இருப்பார். அவரை ஒரு இரவு தான் சந்திக்க கிடைத்தது. அவரிட போய் என்னுடைய ஆதங்கம் எல்லாம் சொல்லி கேட்டா பிறகு அவர் மாற்று கருத்து சொல்லாமல் சொன்னார், நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி செய்யுங்கள். இந்த கடவுளை நான் சொன்னேன், அந்த சிவலிங்க கல்லுக்குள்ளே நீங்கள் வேறு விஷுவலைஸ் பண்ணி செய்யுங்கள் என்று சொல்லி போட்டு அவர் சொன்னார். இன்றையில இருந்து தன்னுடைய ஆசிரமத்தில் நான் இந்த வேண்டுதல்களை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் சுதுமலை அம்மன் கோயில் தேர் திருவிழாவில் அன்று ஸ்ரீ தொண்டுநாதன் வந்து ஒரு உரையாற்றினார். அப்பொழுது எங்களுடைய வேண்டுதல்களை அவர் சொல்லி ஒலிபர வலைப்பையில் கேட்டோம், இவரும் கேட்டுக்கொண்டு அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பிறகு அவர் தன்னுடைய வாய்ஸ் கட்டையும் நான் போட்டிருக்கார். அப்படி இதே ரிஷி தொண்டுநாதனில் இருந்து அவர் சொன்ன, நான் விளத்தையும் சொன்ன அப்புறம் சொன்னார், நான் பார்த்த 2 அற்புதங்கள் என்று சொன்னார். முதலாவது, இதை கவனித்து கொள்ளுங்க, முதலாவது அமெரிக்காவிலே அவர் 18 ஆண்டுகள் இருந்தவர். அமெரிக்காவிலே தான் இருந்த காலத்திலே ஒரு அமெரிக்க இளைஞர் புற்றுநோய்க்கு எங்கும் மருந்தில்லாமல் வந்து ஆசிரமத்தில் தஞ்சமடைஞ்சார். அப்பொழுது சுவாமிகள் சொன்னார், இது என்னன்னு சொன்னால், இந்த கூற்றாயினவாறு விளக்க அகிலீர் என்று சொல்லி படிக்கிறாரே திருநாவுக்கரசர், அவர் தனக்காக படித்தது. அதை இந்த வெள்ளைக்கார இளைஞனுக்கு அவர் தான் படிக்கிற மாதிரி தானே அதை தன்னுடைய வேண்டுதலாக எடுத்துக்கொண்டு அவர் தினமும் பிரார்த்தனை செய்து புற்றுநோய் முற்றாக நீங்கி போன அற்புதத்தை நான் கண்டேன் என்று சொன்னார் ரிஷி தொண்டுநாதன். முதலாவது பாருங்கோ, அதுக்காகத்தான் நான் முதல் தேவாரங்கள் சொல்லி பின்னர் சொல்லுகிறேன் என்று சொல்லி கொடுத்தேன், அதனுடைய அற்புதங்கள். 2வது, ரிஷி தொண்டுநாதன் அவர்கள் வந்து அயோத்தியிலே ஒரு ஆச்சிரமம் கட்ட வேணும். இப்போ நான் சொன்னது அவருடைய நேரடியாக நீங்கள் கேட்டும் பார்க்கலாம், சொன்னீங்களா? நான் அவர் கட்டும் பொழுது அவர் சொன்னார், நான் யாரிடமும் கையேந்தி நிற்கவில்லை. அந்த திருஞான சம்பந்தர் படித்தாரே தனது தந்தைக்கு பொற்குழி வாங்கி கொடுப்பதற்கு, இடறினும் தளரினும் எனதுரு நோய், அதை தான் தினம் தினம் பாராயணம் செய்து கொண்டு வந்திருக்கும் பொழுது 400 லட்சம் தன்னை தேடி வந்தேன். 400 லட்சம் ரூபாய் அவரை தேடி வந்து அதன் மூலமாக அமெரிக்காவிலே அந்த ஆசிரமம் கும்பாபிஷேகம் செய்கிற அதே நாளிலே அளவட்டியிலே தன்னுடைய ஆசிரமத்தை கும்பாபிஷேகம் செய்து முடித்தார் என்று சொல்லுவார் ரிஷி தொண்டுநாதன் அவர்கள். இது அந்த தொண்டர் அவர்கள் தங்கள் மூலமாக கண்ட
அற்புதங்களை சொன்ன விஷயங்கள். நீங்கள் வேணுமென்றால் அதே ரிஷி தொண்டுநாதனை சந்தித்து அவருடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ளலாம், அது உங்களை விருப்பம். அவர் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவில் இருந்த காலத்திலே யூதர்கள், நான் முதலே சொன்னேன், யூதர்களும் இறைவனை மறந்த பொழுது சிதறி அடிக்கப்பட்டார்கள். பிறகு இறைவனை நம்பி சரணடைந்த போது அவர்களுக்கு விமோசனம் கிடைத்தது. அதே யூதர்கள் இன்றும் அமெரிக்காவிலே எந்த ஒரு கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஒரு மூலையில் யூதர்கள் மட்டும் சேர்ந்து யூதர்களுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் பிரார்த்தனை செய்து முடித்து விட்டுத்தான் அந்த இடத்தை விட்டு போகிறார்கள். இன்றும் அமெரிக்காவில் இருக்கிறவர் பாருங்கள் அவர்களுடைய இந்த இறை நம்பிக்கையினுடைய வலிமையை. அப்படி அவர்களே செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு செய்ய வேண்டும், அதைத்தான் செய்ய சொல்லி கேட்கிறோம். நாங்கள் ஒரு நாளில் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் இந்த பிரார்த்தனைக்கு ஒதுக்க முடியாதா? முடிக்கலாம். அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7 மணிக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை இதே மந்திரத்தை 108 தரம் நாங்கள் உச்சரிப்போம். அவரவர் இருக்கிற இடங்கள்லேயும், நீங்கள் வீடாக இருக்கலாம், இல்லை போகிற இடங்கள்லையோ அந்த டைமில் அந்த 7 மணி ஆச்சு நாங்கள் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்யப்படும் என்று சொல்லி, இறைவா தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும் என்று சொல்லி அதை 108 தரம் செல்ல 10 நிமிஷம்தான் செல்லும். அதை நாங்கள் செய்வோம். அடுத்ததாக ஒவ்வொரு போயா தினங்களிலும் எங்கள் வஜிரா பிள்ளையார் கோயிலே காலை 10 மணிக்கு சரியாக 10 மணிக்கு தொடங்குவோம். எங்களுடைய ஒரு மணத்தியால் ஒரு கூட்டு பிரார்த்தனை, அதுக்குரிய புத்தகங்களை மடித்து வைத்திருக்கிறோம், பஜனை புத்தகங்கள். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு மணத்தியால் பிரார்த்தனை ஒவ்வொரு போயா தினங்களிலும் செய்கிறோம். இது நாங்கள் பொறிக்க தேவையில்லை, யாருக்கும் ஞாபகத்தில் வைக்கலாம். போயா தினங்கள் காலை 10 மணி வஜிராப்பில் உள்ள தென்னமர பிள்ளையார் சந்நிதியில் இந்த பிரார்த்தனை நடக்கிறது. இயலுமானவர்கள் வந்து பங்கு பெற்றுங்கள். அன்றைக்கு உங்களுக்கு வேறு கோயில் அலுவலர் இருந்தால் அதை நான் தடுக்கவில்லை, ஆனால் அது அப்படியான வந்து எங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள், எங்கள் கூட்டு பிரார்த்தனையில் சேர்ந்து கொள்ளுங்கள். அதே இதில் நான் மெசேஜ் நாங்கள் போடுறதுலேயுமே என்ன சொல்கிறேன் என்றால், அப்படி வருபவர்கள் உங்கள் சொந்த பிரச்சனைகள், சொந்த நோய் நொடிக்கோ இதுக்கோ உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேணும் என்று விரும்பினீர்கள் என்றால், இந்த கூட்டு பிரார்த்தனை விருப்பம் என்றால் எங்களுக்கு முதலே அறிவியுங்கள். நாங்கள் அந்த வஜிரா பிள்ளையாகவில்லை, அந்த ஒரு மணத்தியால பிரார்த்தனைக்கு பிறகு அந்த அன்பர்களுக்காக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்வோம், நம்பி செய்வோம், அதால் விமோசனம் வேண்டி செய்வோம். அதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை விட நான் இதன் மூலமாக ஒரு வேண்டுதல் விடுகிறேன். இந்த பிரார்த்தனை 8.5 கோடி தமிழர்களும் செய்ய வேண்டிய பிரார்த்தனை. அதனை நாங்கள் எவ்வளவு விரைவாக நாங்கள் மக்களிடம் பரப்பி எல்லாரையும் பிரார்த்தனை செய்ய வைக்கிறோம் என்பது எங்களுடைய முயற்சியில் இருக்கிறது. நீங்கள் புதிதாக இதுக்கு சேர்த்து கொண்ட கூட்டு பிரார்த்தனை சேர்த்து கொண்டவர்களுடைய பெயரையும் வாட்ஸ்அப் இலக்கங்களையும் அவர் இலக்கத்துக்கோ என்னுடைய இல்லத்துக்கோ இந்த ஈஸ்வரியம்மா இல்லத்துக்கோ தந்தீங்கள் என்றால் நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு ஞாபகப்படுத்துவோம், அதை செய்வோம். இதற்கு இது உங்களோட வேண்டும். அதை விட இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அந்த யூடியூப் சேனலில் நாங்கள் எங்களுடைய இந்த பிரார்த்தனையினுடைய ஒரு வடிவம் இருக்கிறது, அது பொதுவான வடிவம். அதில் என்னுடைய ஒரு 10 நிமிஷம் இது இருக்குது, அதுக்கு சொல்கிற கண்மணி தமிழர் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது. அதிலே என்னுடைய கண்டென்ட் இருக்கிறது. அது என்னுடைய இந்த முழு பேச்சினுடைய ஒரு சாராம்சம், ஒரு சுருக்கமாக 10 நிமிஷம். அதிலே ஒரு 5 நிமிஷம் பேச்சு, ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பாட பாருங்கள். அது தயாரிக்கும் பொழுது எனக்கு நடந்த ஒரு அதிசயம். நான் இதை தயாரிக்கும்படி என்னை தூண்டியவர் விடைக்கொடி செல்வர் தனபாலா அவர்கள். அவர், நீங்கள் கத்தி உங்கள் தொண்டை காய்ந்து போகிறதே, நீங்கள் ஏன் ஒரு யூடியூப் சேனலில் இதை போடக்கூடாது என்று சொல்லி அவருடைய தூண்டுதல் தான் என்னை இந்த யூடியூப் சேனலில் செய்ய வைத்தது. அப்படி செய்யும் பொழுது நான் மட்டும் பேசுவதை போடுவதா?
இப்பொழுதுதானே டிவியில் பார்த்தாலும் 2 ஆங்கர்ஸ் இருப்பினமே, ஆனபடியாக நாங்கள் 2 பேர் சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அருளால் நோர்வே யூனிவர்சிட்டியில் தமிழ் இசை பேராசிரியர் இறைவன் கொண்டு வந்து என்னோட சேர்த்து விட்டார். அவருக்கு நான் இதை விளங்கப்படுத்தினோடனே ஏற்றுக்கொண்டார். அவரையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டது தான் அந்த யூடியூப் சேனல். கேட்டு பாருங்கள். வேணுமெண்டா உங்களோட கணவருடைய வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபோர்வர்ட் பண்ணி விடலாம். நான் இதில் எல்லாம் இருக்கோ இன்னும் தெரியாது, நான் இதை மிஸ் பண்ணிட்டோனோ தெரியாது. இறுதியாக இறைவா, தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையும் விமோசனமும் தந்தருளும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன்.